தர்மதுரை திரைப்படத்தில் சிறு வேடத்தில் நடித்தாலும் பலரது கவனத்தையும் ஈர்த்தவர், பாராட்டையும் பெற்று வருகிறார் திருநங்கை ஜீவா. வறுமை, உடலில் மாற்றம், வெளியாட்களின் கிண்டல் என்று இன்னல்கள் துரத்த நண்பர், உறவினர் என்று யாரும் இல்லாத சூழலில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் கையிலிருந்த 300 ரூபாயுடன் சென்னைக்கு வந்தவர் ஜீவா. வந்த 2 நாட்களில் கையிலிருந்த பணமும் செலவாகிவிட வேறு போக்கிடமின்றி கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேயே தங்கியிருக்கிறார். பின்னர் அருகில் இருந்தவர்கள் தயவுடன் டீ கடை, பின்னர் திருமண மண்டபங்களில் இலை எடுக்கும் வேலை, மார்க்கெட்டில் மூட்டை தூக்குவது, கிளீனிங் வேலை, மேக்கப் அசிஸ்டன்ட் என்று கையில் கிடைக்கும் வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார் ஜீவா. வெளியாட்களின் சீண்டல், பாதுகாப்பான வீடு இல்லாது சென்னையில் பயங்கர சவாலோடு வாழ்க்கையை நகர்த்திய ஜீவாவின் வாழ்க்கை ரோலர் கோஸ்டர் போலத்தான் நகர்ந்தது. சிறு வயது முதலே நடனத்தில் ஆர்வம் கொண்ட ஜீவாவுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்றும் ஆசை இருந்திருக்கிறது. சான்ஸ் கேட்டு சென்ற இடங்களில் எல்லாம் ஏமாற்றத்தையும் அவமானங்களை மட்டுமே பெற்று வந்திருக்கிறார். பல நண்பர்களின் உதவியுடன் முன்னணி நடிகையருக்கு மேக்கப் அசிஸ்டண்டாக தன்னை நிரூபித்துக் கொண்டார். ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்தது என்று இருக்கையில் பேயடியாக வந்தது சென்னை மழை. சொற்பமாக சேர்த்த பொருட்கள், தொழில் மூலதனமான மேக்கப் பொருட்கள் என்று உயிரை தவிர அனைத்தையும் வாரி எடுத்து கொண்டு சென்றது அந்த மழை. தன்னம்பிக்கையோடு போராடியவரை மீண்டும் சோதித்தது அந்த பேய் மழை. வேறு வழியே இல்லை, திருநங்கையான தன் வாழ்க்கை இதோடு முடியப் போகிறது என்று நினைத்து பெங்களூருக்கு சென்று விடலாம் என்று முடிவெடுத்து டிக்கெட் எடுத்து கிளம்ப தயாராகிவிட்டார். இச்சூழலில் தேடி வந்ததுதான் தர்மதுரை பட வாய்ப்பு. அதை பற்றி அவரிடமே கேட்கலாம். பெங்களூர் போயிடலாம், இங்கேருந்து காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் தர்மதுரை வந்தது. அப்போ கூட எனக்கு தர்மதுரையில் போகணுன்னு அவ்வளோதான், புக் பண்ணிட்டோம், போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். போயிடலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விஷாலினிக்கா சொன்னாங்க, வா 15 நாள் ஒர்க்கு, நல்ல சம்பளம் கிடைக்கும், பார்த்துக்கலாம், வேணா நான் எக்ஸ்ட்ரா என் சம்பளத்துலேருந்து உனக்கு தரேன் ஜீவா அப்படின்னாங்க. சரிக்கா வரேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். சரின்னு போயிட்டேன். தேனியில் ஷூட்டிங் போய் இறங்கினோடனே எங்களுக்கு மத்தியானம் காய்ச்சிட்டு அப்படின்ட்டாங்க, 2 மணிக்கு அப்படின்னாங்க. சரின்ட்டோம். 2 மணிக்கு நாங்கள் ஹோட்டல்லேருந்து 12 மணிக்கு குளிச்சு முடிச்சு கிளம்பிட்டு போய் இறங்கினோம். போய் நின்ன உடனே டைரக்டரை பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நாங்கள் அந்த அக்கா. சரி நானும் பின்னாடியே போன உடனே சுகுமாரனாவும் கேமராமேன் சார் டைரக்டர் சார் ஷார்ட் போயிட்டு இருந்தது. உடனே என்னை கூப்பிட்டுட்டு, அம்மா சிரிச்சிட்டே இருந்தேன்னா, ஸ்னேகா மாதிரியே சிரிச்சிட்ருக்கீங்களே, அம்மா ஸ்னேகா இங்கே வா அப்படின்னாரு டைரக்டர். உடனே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. போகும்போதே ஸ்னேகா அப்படின்னு பொண்ணு பேர் சொல்லி கூப்பிட்டாரு, சந்தோஷமாக இருந்தது. இன்னும் ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தேன். சுகுமார் என்ன சொன்னார், ஸ்மைலிங் நல்லா இருக்கே அப்படின்னாரு கேமராமேன் சார். ஆனால் ஆமாண்ணா. சுகுமார் என்ன சொன்னார், இதில் ஒரு கேரக்டர் இருக்குல்ல அப்படின்னாரு. டைரக்டர் சார் சொன்னார், ஆமாம் ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஆமாம் ஒரு கேரக்டர் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் காட்டுமா அப்படின்னாரு. நான் ப்ரோக்ராம் பண்ண ஃபோட்டோஸ்லாம் எதாவது காட்டினேன். ஓகே நல்லாயிருக்கு, ஹீரோவோட காம்பினேஷன்ஸு ஒரு சீன்ஸ் இருக்குது, கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லா மெயின் சீன்ஸ் தான் பண்ணுறேன். எல்லா படத்துலையும் போகும்போது நிறைய பேர் அப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப மோசமான அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்னேன். சரின்ட்டு ரவி நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தார், கூப்பிட்டு உங்கள் ஃபோட்டோ வாங்கிக்கோ, நம்பர் வாங்கிக்கோ, ஒரு காஸ்ட்யூம் அளவு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குனாரு. அவரும் ஆமாம் அப்படின்னு சொன்னார். சரி எல்லாம் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டேன். திரும்ப அங்கே வந்து 15 நாள் ஒர்க்கு விஷாலினிக்காவுக்கு தான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டேன். அப்போ டைரக்டர் சார் விட பேசுவார், கூப்பிட்டு நல்லா பண்ணணுமா அப்படிமா பாரு, ஒரு அண்ணன் மாதிரி கூட இருந்து இப்படி இருக்கணும், அப்படி செய்யணும், அந்த வேலையில் அப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவார். ரொம்ப அக்கறையாக எடுத்து சொல்லுவார். சேதனாவும் அப்பப்போ கூப்பிட்டு ஜாலியாக பேசுவார். காலையில் வந்த உடனே ஐ லவ் யூ தங்கச்சின்னு வந்து ஒரு ஹக் பண்ணி ஐ லவ் யூ தங்கச்சின்னு ஒரு கிஸ் கொடுத்து, நெத்தியில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு தான் போவார். அண்ணா வந்து எப்போவுமே ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. இப்போது யாருமே உண்மையாக சொல்லலை. சரி சென்னை வந்துட்டேன், எல்லாம் சொன்னாங்க அவ்வளோதான் போலன்னு வந்துட்டேன். வந்து இங்கே ஒரு 2-3 நாள் ஒர்க் இருந்தது, முடிச்சுட்டு இருந்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு சுரேஷனாவோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, ஆர்கே சுரேஷன் ஆஃபீஸ்லேருந்து, இந்த மாதிரி டிக்கெட் எங்கள் ஆஃபீஸில் இருக்குன்னு வாங்கிக்கோங்க நாங்கள். அதுக்கப்புறம் சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். அப்புறமா டைரக்டர் சார், அசோசியேட் டைரக்டர் இவங்கெல்லாம் கால் பண்ணாங்க, உங்களுக்கு இருக்குது 13 நாள் வந்துருங்க அப்படின்னாங்க. எனக்கு 13 நாள் இருக்காண்ணா? ஆமாம் அவங்க 13 நாள் இருக்குன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பக்கம் மறுபடியும் வேறு யாருக்காவது அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு டிக்கெட் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டேன். போய் இறங்கிட்டு என்னோடய காஸ்ட்யூம்லாம் போட்டு எடுத்து மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்து ஏதோ பண்ணாங்க. அப்புறம் டைரக்டர் சார் சொன்னார், கூப்பிட்டு நல்லா கேரக்டருமா பண்ணுற, டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்தது, ஆமாம் நம்ம இருக்கிறோன்னு ஒரு இது வந்தது.
நம்பிக்கை வந்தது. அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு அதாவது அவருக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும், பட் டைரக்டர் சார் எதையுமே காட்டிக்க மாட்டார். என்கிட்ட வந்து அன்பாக அவங்க தங்கச்சிகிட்ட பேசுகிற மாதிரியே பேசி சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணணும், சீன்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. சரிங்கண்ணா அப்படின்பேன். முதல் ஷாட்டு சேதண்ணா கூட வச்சாங்க. எனக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா பஜாரில் அந்த இடத்துல கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. சிலர்லாம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போனாங்க, கத்திட்டு போனாங்க, போகிறவங்க வரவங்க. ஏன்னா தென்காசி குற்றாலத்தில் ஷூட்டாக, அங்கே டூரிஸ்ட் ஏரியா, போகிறவங்க வரவங்கலாம் கத்திக்கிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஒரு பதட்டமாயிடுச்சு, ரொம்ப பதட்டமாயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு சேதனாவோட க்ளோஸ் வச்சாங்க. சேதனை க்ளோஸ் வைக்கும்போது ஏன்னா ஓவர்லாப் பண்ணி என் பேக் ஷாட் தான் வச்சுருப்போம். அப்போ டைலாக் நான் அப்போவே இப்போ உளறிட்டேன். உளரும்போது பார்த்தீங்கன்னா சேதனால் பரவாயில்ல நீ அப்படியே இரு, என்னோட க்ளோஸ் தான், அப்படியே இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடித்து முடிச்சுட்டு இங்கே அவருடைய எனக்கு கேமரா ஷிஃப்ட் ஆகும்போது அவரை கூட்டிகிட்டு போயிட்டு, பயப்படாத, உன் அண்ணன் தானே நான், உன் அண்ணன்கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசு, இப்படி இருந்ததா, எனக்கு வரமாட்டேங்குதுண்ணா, பயமாக இருக்குதுண்ணா, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குண்ணா அப்படின்னு நடுக்கம் வந்துருச்சு எனக்கு. உடனே அந்த அண்ணா கூட்டு போய் தோளில் கை வச்சுட்டு, இங்கே வாரு, உன் ஊர் என்ன, நான் சொல்லுவேன் பேர் என்ன அப்படிம்பாரு, ஜீவா அப்படின்னு. சாப்பிட்டியாண்ணா, சாப்பிட்டேன், இப்போலாம் நல்லா பேசுகிறியே, அதே மாதிரி அங்கே பேசு அப்படிம்பாரு. சரிங்கண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துருச்சு, நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 டேக்கு 3 டேக்கு வாங்கிட்டேன். திரும்ப சுகுமாரன் ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் வந்துட்டுல மற்றவங்கண்ணா பண்ண பாரு, என்கிட்ட பண்ணுமா அப்படின்னு கேமராமேன் சார் அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி, டைரக்டர் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணி, எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சீனுவண்ணாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அதோட சேதுண்ணா அந்த சீனில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. தர்மதுரைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எதெல்லாம் இழந்தனோ எல்லாமே எனக்கு கிடச்சிது. என் அம்மா அப்பா வந்து பார்த்து 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் எப்படி இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. படத்தில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எல்லாருமா பேசினாங்க, எப்படி இருக்க, எங்கே இருக்க, என்னென்னு எதுவும் கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தொலைஞ்சு போனால் என் மறுஜென்மத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இருக்கேன்னு ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாருமா ஏற்றுக்கிட்டாங்க. என் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி சென்னையில் நிறைய பேர் வந்து உனக்கு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டவங்க கூட இன்றைக்கி நான் தர்மதுரையில் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போது பார்க்கையில் இதுவரை கடந்த பாதை முட்களாக தெரியவில்லை, பூக்கள் நிறைந்ததாக தெரிகிறது என்று சொல்லும் ஜீவா நம்மிடம் கேட்பது ஒன்றுதான். எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சாதான் அது வந்து மீண்டு வர முடியும். இப்போ நான் கூட வந்த புதுசில் கோயம்பேடில் இருக்கும்போது நிறைய பேர் நீ சொல்லுவாங்க, உன்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் அப்படி பிழைக்கிறாங்க, அப்படி போனால் நீ நல்லா பிழைக்கலாம், காசு புழங்கும், நல்லா இருக்கலாம், நகை நட்டு போட்டுக்கலாம், புடவை கட்டிக்கலாம், நல்ல வீட்டில் இருக்கலாம். நாங்கள் என்ன சொன்னேன், பணம் காசு சம்பாதிக்கிறதுலாம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். பேர் நல்ல தொழில் வந்து எனக்கு சம்பாதிக்க முடியும். நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன மாதிரி இருக்கவங்க இனிமேல் பிறக்கக்கூடாதுன்னு அதை பண்ண முடியாது. ஏன்னா என்ன மாதிரி அது வந்து கடவுளோட பிறப்பு, அது அவரோட செயல் வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்க பிறக்க தான் செய்வாங்க. ஆனால் என்ன மாதிரி இனிமேல் பிறக்கிறவங்க அடுத்த ஜென்ரேஷனில் பிறக்கும்போது பிறந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க நல்லபடியாக அவங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். நான் அதை மாற்றணும்னு ஆசைப்பட்றேன். திருநங்கைகள்லாம் அவங்க செக்ஸ் தொழில் தான் பண்ணுவாங்கன்ற ஒரு தாட்டை மாற்றணும், அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் என்னோட இது முடிகிறதுக்குள்ளே இனிமேல் பிறக்க போகிற திருநங்கைகள் வந்து பிறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டிலேயே இருந்து அவங்களும் எல்லா தொழிலும் எல்லாமே பண்ணணும், அவங்களுக்கும் எல்லா இடத்துலையும் மரியாதை கிடைக்கிற மாதிரி நான் பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.